ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு இப்போ இந்த யூனிட்ஸை சம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொத்தம் 3 டைப்பில் சம் யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஈக்குவல் சம்மு. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு மேயரை கொடுத்தீங்கன்னா மேலே வரைக்கும் செலக்ட் ஆகிரும். இப்படி நீங்கள் சம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சம்முன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆல்ட் பட்டன் ப்ளஸ்ஸு ஈக்குவல் பட்டன் ரெண்டையும் நீங்கள் ஒன்றா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவாகவே நம்பர் இருக்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேபிளை தனியாக வச்சுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டேபிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு இது எல்லா டோட்டலும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவல் சம்மு இதை செலக்ட் பண்ணிக்கிங்க, கம்மா கொடுத்துட்டு அடுத்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிங்க, என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் என் நம்பர் ஆஃப் சம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சம் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.